எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. இப்ப இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஜாதகமே கொஞ்சம் சிக்கலாத்தே இருக்கு. படிக்க போடுறத பத்தி ஒரு பிரச்சனை இல்லை, தாராளமா படிக்க போடுங்க. ஆனா ஆனா இந்த பிள்ளைகளுக்கு சொந்தத்துல மாப்பிள்ள இருக்குன்னு சொல்றீங்கல்ல? ஆமா, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. மொத்தம் 4 பசங்க இருக்காங்க சாமி இந்த 2 பிள்ளைகளுக்கு. இப்ப அதுல என்ன சாமி, இந்த இந்த மூத்த பிள்ளைக்கு கண்டம் இருக்குன்னு காட்டுது இல்ல, பேசாம இந்த 4 பசங்கள்ல யார் ஜாதகம் பொருந்ததோ பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிருங்களேன். என்னது கல்யாணமா? அந்த பிள்ளைகளுக்கு என்ன வயசாகுது? இப்பத்தே 18 பிறந்திருக்கு. கல்யாணம் முடிச்சு வச்சா கண்டம் போயிருமா அப்படின்னு உறுதியா சொல்ல முடியல, ஆனாலும் வாய்ப்பு இருக்கு. சரி, அப்படின்னா என் 2 பிள்ளைகளோட ஜாதகமும் தான் உங்ககிட்ட கதை இருக்கு. பாருங்க அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஜாதகம் பொருத்தமா இருக்குன்னு. எப்பா ஏ பஞ்சு இருட்டா இல்ல, இப்ப பசங்க 3வது வருஷம் படிக்கிறாங்க. என் மகனும் இந்த வருஷம் முடிஞ்சதும் மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போறான். அதுக்குள்ள கல்யாணத்தையும் முடிச்சுட்டா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஜோசியரும் அதுக்கு தோதா கல்யாணம் முடிக்கணுங்கிறாரு. பேசாம அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம்ல. 18 வயசு கூட ஆகாத பிள்ளைங்களுக்கு கல்யாண பேச்சு எடுத்தீங்கன்னா நானே ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவேன். அப்படின்னா உங்க மருமக மேல உங்களுக்கே அக்கறை இல்லைன்னு அர்த்தம். அதான் ஜோசியர் சொல்றாருல, பிள்ளைக்கு கண்டம் இருக்கு, கல்யாணம் முடிச்சு வச்சா சரியா போகும்னு. ஏத்தா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு, சரியா போகும்னு சொல்லல. இந்த வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம், அப்படியே அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆக விட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாம் இத்தனை பேர் உயிரோட இருந்தும் எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. வீட்டுக்குள்ள இருந்தா பாத்துக்கிடலாம், வெளியே போற பிள்ளைய என்ன செய்ய முடியும்? ஆமா, வீட்டுக்குள்ள இருந்து மட்டும் பார்த்து கிழிச்சிட்ட, வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போனவளே நீ தானே. அதுல ஏன் தப்பு மட்டும் கிடையாது, மலர் பிள்ளை தப்புந்தே இருக்கு. முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம். இந்த பிள்ளைங்களுக்கு 18 வயசு கூட ஆகாம கல்யாண பேச்சு எடுக்கிறது முட்டாள்தனம். பாதுகாப்புக்காகத்தான் பண்ணணுங்கிறாரு அவரு. அதை நீங்க வேண்டான்னு சொன்னா அதுதான் முட்டாள்தனம். அந்த பிள்ளைகளை காலேஜுக்கும் அனுப்பணுங்கிறீங்க, அப்புறம் அங்க போற இடத்துல வர்ற இடத்துல ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஒருத்தனுக்கு 4 பசங்க கூட போறானுங்கல்ல, அப்படி ஏதாவது ஆக விட்டுருவாங்களா? சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதே ஐயா, கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். என்னைக்கா இருந்தாலும் நம்ம முடிச்சு வைக்க வேண்டியதானே. இப்பதான் அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க, அதுக்குள்ள கல்யாணமா? மத்தவங்க வீட்டுல இந்த விஷயம் நடந்தாலே ஏத்துக்க முடியாது, நம்ம வீட்டுல நடந்தா ஏத்துக்க முடியுமா? எங்க அப்பா ஹெட் மாஸ்டரா இருந்து ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாடம் நடத்தி இருக்காரு, அவரே இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாரா? எப்பா என்னப்பா? எனக்கும் அந்த பிள்ளைகளுக்கு இப்ப கல்யாணம் முடிக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்ல. பாவம், 2 பச்சை பிள்ளைங்க. மாசி பிறந்தா பிள்ளைகளுக்கு 18 முடியுதுல, அப்ப மாசி மாசம் வேணா கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். இப்ப ஜோசியரையா சொல்ற மாதிரி கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். ஆனா பிள்ளைங்க எப்பவும் போல அவங்க வீட்லயே இருந்து கிடட்டும். ஆமா, தாலி ஒரு பொண்ணுக்கு வேலி. இவ ஒருத்தி அப்படித்தானே மாமா சொல்லுவாங்க. இப்ப பெரியம்மா சொன்ன மாதிரியே இந்த 2 பிள்ளைகளுக்கும் மாசி பிறந்தா 18 முடியுது, 19 பிறக்குது. அப்ப கல்யாணத்தை வச்சுக்கிடுவோமே. பிள்ளைய அவங்க வீட்டுல இருந்து கிடட்டும். இப்ப என் பிள்ளையும் இந்த வருஷத்தோட வெளிநாட்டு கிளம்பிடுவான். அப்ப கல்யாணத்தான்னு ஒண்ணு முடிச்சு கால் கட்டை போட்டு அனுப்பிட்டோம்னா அங்க அவனும் ஒழுக்கமா இருப்பான்ல, தனக்குன்னு இங்க ஒரு பொண்ணு இருக்குன்னு. இன்னும் பிள்ளைங்க 2 பேரும் யாருக்கு கட்டி கொடுக்கறதுன்னே முடிவு பண்ணல. நீ உன் பாட்டுக்கு கற்பனை கோட்டையை கட்டாத. என் பிள்ளைகளுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜாதகம் பொருந்துறத பாப்போம் தா. அதை இப்பயே பாருங்கன்னு தானே சொல்றேன். எனக்கு என்னமோ மலர் ஜாதகமும் வெண்ணிலா ஜாதகமும் அரவிந்துக்கும் விக்னேஷுக்கும் தான் பொருந்தும்னு தோணுது. ஏன்னா எங்களுக்கு தானே உரிமை, நாங்க தானே மூத்தவங்க. அவங்களுக்கு தான் உரிமை, அவங்களுக்கு அடுத்த உரிமை தான் கருப்பனுக்கும் முத்துவுக்கும். அது ஜாதகம் பொருந்துறதுக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம். என் பிள்ளைய ஜாதகம் பொருந்துனா என் பிள்ளைகளுக்கு கட்டி வைப்பையில்ல, அது அப்புறம் பாப்போம் தா. இப்ப முதல்ல ஆக வேண்டிய வேலையை பாப்போம். ஐயா நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லணும்? புத்தகத்தையே ஊத்து பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி 4 ஜாதகத்துல எந்த ஜாதகம் இந்த பிள்ளைகளுக்கு பொருந்ததுன்னு பாப்போம். பார்த்துட்டு உங்க விருப்பப்படியே 18 வயசு முடிஞ்சதும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க. பிள்ளைகளை வெளி இடத்துக்கு எங்கேயும் தனியா அனுப்பாதீங்க. எங்க போனாலும் யாராவது ஒரு ஆள் துணைக்கு போங்க, துணைக்கு வாங்க. இப்பவே அப்படித்தான் என் பேரையும் என் பேத்தியே தங்கமா பாத்துக்கிடுவான், எங்கேயும் தனியா அனுப்ப மாட்டான். என் அரவிந்தானு அப்படித்தான். ஆனா அவனை யாரும் கூட போக விட மாட்டாங்க. என் மகனுக்கு கட்டி வச்சு அவன் தங்கமா தாங்குவானே மலர. எத்தே நான் அரவிந்தனை கட்ட மாட்டேன், கற்பனை தான் கட்டுவேன். இந்தா இப்போ உங்ககிட்ட யாரு காட்டாங்க, பேசாம இரு. அப்ப நீங்க மட்டும் அரவிந்தனை கல்யாணம் பண்ணிக்கிட சொல்றீங்க, நான் மாட்டேன்ப்பா. ஜாதகம் பொருத்தம் பார்த்துட்டு முடிக்கணும், நீ சின்ன பிள்ளை பேசக்கூடாது, பேசாம இரு. யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் கற்பனை தான் கட்டுவேன். கல்யாணம்
கட்டுறாங்கன்னு பாரு. நான் கற்பனை தான் கட்டுவேன், கற்பனை தான் கட்டுவேன், கற்பனை தான் கட்டுவேன். இந்தாத்தா மலரு சித்த வாயை மூடு. பெரியவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அமைதியா போகுது. என்னைய பத்தி தானே பேசுறீங்க? உன்னைய பத்தி பேசினாலும் நாங்க கூப்பிடாம நீ வரக்கூடாது. போ அந்த பக்கம். எந்த பக்கம் போனாலும் நான் கற்பனை தான் கட்டுவேன். இப்ப போறேன் என்ன? போயா ஐயா கொய்யா. நீங்க சொல்லுங்க சாமி. இந்த பிள்ளை தானா, அந்த வந்துட்டு போற பிள்ளை தானா மூத்தவ? ஆமா சாமி. பேசுறதுல இருந்தே தெரியுது. நான் சொன்ன மாதிரி வாரம் தவறாம விளக்கு போட்டுக்கிட்டே வாங்க. பிள்ளைய வெளிய இடத்துக்கு எங்கேயும் தனியா அனுப்பிடாதீங்க. எப்பவும் யாராவது ஒருத்தர் கூடவே இருங்க, கூடவே போயிட்டு கூடவே வாங்க. அந்த பிள்ளைக்கு 18 வயசு முடிஞ்சதும் தாமதிக்காம நான் சொன்னதை செஞ்சிருங்க. அது வரைக்கும் விளக்கு போட்டுக்கிட்டே வாங்க. சரிங்க சாமி, சரிங்க சாமி. சாமி நான் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்கம்மா. 2 பிள்ளைங்க ஜாதகமும் இப்போ உங்க கையில தானே இருக்கு. ஆமா. இந்த 2 பிள்ளைகளும் ஒரே வீட்டுக்கு தான் மருமகளா போவாங்களா பாருங்க. மஞ்சு, நீ இருக்கிற 3 மாசத்தை நிம்மதியா கழிக்க விட மாட்ட போல. என் சந்தேகத்தை கேட்டுக்கிறேன், நீங்க பார்த்து சொல்லுங்க சாமி. இது ஒரே குழப்பமா இருக்கு. இந்த 2 பிள்ளைகளோட ஜாதகமும் எதையும் உறுதியா சொல்லவே முடியலையே. இப்படி சொன்னா எப்படி? இல்லம்மா, எதைனாலும் நான் அழகா கணக்கு போட்டு சொல்லிடுவேன். ஆனா இந்த 2 பிள்ளைங்க ஜாதகத்தை என்னால கணக்கு போடவே முடியல. உள்ளூர்காரரு ரொம்ப குழப்பி விடுறாருன்னுதே உங்களை கூப்பிட்டோம். நீங்களும் இப்படி சொன்னா எப்படி? ஏமா பொதுவா தெளிவாதாம இருக்கும் எல்லா ஜாதகமும். நாங்களும் பார்த்த உடனே சொல்லிடுவோம். இப்ப நீங்களும் அதைத்தான் கேட்கறீங்க. ஆனா என்னால கணக்கு போடவே முடியல. சரி, அப்ப மூடி வச்சுட்டு கிளம்புங்க. மருமகனே என்னையா? பின்ன என்ன, படிக்கிறதுக்கு ஜாதகம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க மகளை நான் ஜாதகம் பார்த்தா கட்டிக்கிட்டேன். ஏன் நாங்க நல்லா வாழல? 3 பிள்ளைகளை பத்து நம்ம வீட்டுல யார் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணோம்? இல்ல யார் குறைச்சலா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? எல்லாரும் நல்ல நிலைமையில தான் இருக்கும். இப்ப தேவையில்லாம எதுக்கு ஜாதகத்தை கையில எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இதனால தேவையில்லாத மன குழப்பமும் கஷ்டமும் தான் வரும். வாழ்க்கையில இப்ப யாருக்கு கஷ்டம் வரல, யாருக்கு கண்டம் வரல, எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். இதையெல்லாம் பார்த்து பயந்தா அப்புறம் நமக்கு அறிவுன்னு ஒண்ணு எதுக்கு ஆண்டவன் படைச்சிருக்கான்? நாளைக்கு வர்றது நாளைக்கு வந்துட்டு போகட்டும். இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பாருங்க. கிளம்புங்க, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. ஆமா சொல்லிட்டாரு நாட்டாம. ஏக்கா என்னதுக்கா? இல்ல என் குழந்தைனாருக்கு ஒரு செம்புல தண்ணி கொண்டு வந்து கொடு. ரொம்ப கத்தி கத்தி பேசி தாகமா இருக்கும் போ. எல்லாரும் ஒழுக்கமா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு காலம் தள்ளுனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேவையில்லாம குட்டையை குழப்பி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏ மரகதம், வா கிளம்பு. இன்னொரு தடவை ஜாதகம் அது இதுன்னு பாக்குறதுக்கு என்னை கூப்பிட்டு பாருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. என்னடி உன் வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டு போறாரு? உன் மருமகன் தானே, நீ தானே வளர்த்து விட்டுருக்க. ஏண்டி குடும்பத்துல ஜாதகம்னு ஒன்று பார்க்க கூடாதா? எப்ப ஜாதகம் பார்த்தாலும் இதே பஞ்சாயத்து தானா? ஏம்மா படிக்கிற பிள்ளைங்க மனசை தேவையில்லாம நம்மளே கெடுக்கிற மாதிரி ஆயிரும்மா. பிள்ளைக்கு கண்டம் இருக்குன்னு சொல்றாரேடி இந்த ஜோசியரு. ஆமா, நம்ம வீட்டுல இல்லாத கண்டமா? என்னத்தான் சொல்றா, என்னத்தான் சொல்றா? இந்த என் புருஷனுக்கு தண்ணி கொடுத்துட்டு வாரேன். இந்த வீட்டுல யாருமே என்னை மதிக்கிறது கிடையாது. நான் சம்மந்தி ஆனதுக்கு அப்புறம்ல இருக்கு. பார்வதி, இப்படி பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உக்காந்துருக்கையே, நீ பெத்த பிள்ளைகளை பத்தி தானே இவ்வளவு நேரம் பேச்சு ஓடிக்கிட்டு இருந்தது. நாங்களும் அதுக்கு தானே கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தோம். ஆமா மைனி, வாயை திறந்து ஏதாவது பேசினாத்தே என்ன? என் பிள்ளைகளை, நான் பெத்த பொம்பளை பிள்ளைகளை என் மூத்த அண்ணன் பிள்ளைகளுக்கு தான் கட்டி வைப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன? நான் எங்க அண்ணன் காலடியில உட்காந்துருந்தேன், அதுதான் தெரியுதே. பார்வதி, என் பிள்ளைய நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறேன். உன் பிள்ளைய கட்டி கொடுத்தேனா உன் பிள்ளை ஆசைப்படியே அவன் வெளிநாட்டுக்கு போய் ராணி மாதிரி இருப்பா. அப்படியா மைனி? ஆமா பின்ன, இந்த வருஷம் படிப்பு முடிஞ்ச உடனே வெளிநாட்டுக்கு கிளம்பிடுவான்ல, அட்மிஷன்லாம் கிடைச்சிருச்சு. உன் சின்ன பிள்ளைகளுக்கு கட்டி வச்சேன்னு வையி, அந்த மாடு மேய்க்கத்தை அனுப்புவாங்க. வருஷம் பூரா பாலை கறந்துக்கிட்டும் சாணி அள்ளிக்கிட்டு இருக்கணும். நல்லா யோசிச்சுக்கோ. எங்க அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லட்டா மைனி? யாருக்கிட்ட? உங்க சின்ன அண்ணங்கிட்டயா? சுத்தம் அவரை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்டயே போய் அதை கேட்க போறியாக்கும். உங்ககிட்ட பேசுறதும் அந்த சுவத்துல முட்டுறதும் ஒண்ணுதேன். சரி, இப்ப மேற்கொண்டு என்ன செய்ய போறதா உத்தேசம் மாமா உங்களத்தேன்? ஜோசியரே, நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு 18 முடியட்டும், வாசி பறக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு விடுறோம். அப்ப என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு பாப்போம். 4 பேரங்களோட ஜாதகத்தையும் எடுத்து வைக்கிறோம். நீங்க வாங்க, இந்த 2 பிள்ளைகளுக்கும் யாரு கூட ஜாதகம் பொருந்துதுன்னு பாப்போம்.
நான் அதுக்குள்ள என் மகன் மனசை மாத்தி வைக்கிறேன். கல்யாணம் மட்டும் முடிப்போம்டா, அதுக்கப்புறம் பிள்ளைங்க எப்பவும் போல அவங்க வீட்டுல இருந்து கிடட்டும், உரிய வயசு வரவும் ஒன்னா சேர்த்து வைப்போம்னு சொல்லுவோம், கேட்டுக்கிடுவோம் அதெல்லாம். சரி, எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்க விருப்பம், பாத்துக்கங்க. குடும்பத்தோட கலந்து பேசிட்டு எனக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க. இன்னும் ஒரு 2 மாசம் தானே, பாத்துக்கிடுவோம். சரி, அப்ப இருங்க, எல்லாரும் இருங்க, நான் வரேன். என்ன ஜோசியர் காசு வாங்காம போயிட்டாரு? கூட்டு வரும்போதே 2000 ரூபாய் கொடுத்ததையும் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா மாமா? என்ன மாமா, நானும் 2 பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கேன், நாங்க தானே மூத்தவங்க, என்னைய பேச கூட விட மாட்டேங்கிறீங்க சபையில. உன் புருஷனை பேச விட்டுட்டு நீ பின்னாடி நிக்கணும்டா. எப்ப பார்த்தாலும் அவனை பின்னாடி தள்ளிட்டு நீயே முன்னாடி நின்று பேசினா யார் உன்னை மதிப்பா? நீ இந்த வீட்டுல பிறந்தையா இல்ல அவன் பிறந்தானா? இதுவே என் சின்ன மருமகளை பாத்தியா, இந்த வீட்டுல பிறந்தவ, அவ புருஷன் முன்னாடி ஒரு வார்த்தை ஏதாவது பேசுறாளா? அவ எதுக்கு பேசணும்? அதான் என் குழந்தனாரு 8 ஊருக்கு பேசுறாருல, இதுல தனியா இவ வேற பேசணுமாக்கும்? நீ உன் புருஷனை பேச விட்டு பாரு, அவனும் 80 ஊருக்கு பேசுவான். நீ எங்க அவனை பேச விடுற? யார் அவரா? நீ தான் அவனை மட்டம் தட்டி மூலையில உட்கார வச்சிருக்க வீட்டுல. அங்க அவன் ஒரு ஸ்கூலையே கட்டி ஆண்டுகிட்டு இருக்கான், ஹெட் மாஸ்டரா. நீ என்னமோ அவனுக்கு பேச தெரியாதுன்னு ஓரங்கட்டி வைக்கிற. அவர் நல்லாத்தான் பேசுவாரு, எனக்கு சாதகமா பேச மாட்டாரே, அதுதான் பிரச்சனை. நியாயத்தை பேசினா அது உனக்கு சாதகமா இருக்காது, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எது நியாயம் இல்ல எது நியாயங்கிறேன். நானும் தானே 2 பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கேன், மூத்தவங்க தானே நாங்க. ஒரு உரிமையில கேக்குறேன், இது ஒரு குத்தமா? இதுக்கு நியாயம் இல்லன்னு நீங்க எப்படி பேசலாம்? நீ சொல்றது சரிதான், ஆனா அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கணும்ல, அந்த பிள்ளைகளை கேட்கணும்ல. அப்படி வாங்க வழிக்கு. அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கணும்ல, அந்த பிள்ளைகளை கேட்கணும்ல, ஆனா அந்த பிள்ளைகளை நீங்க கேட்டீங்களா? கேளுங்கன்னு தானே நானும் சொல்றேன், கேட்கத்தானே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு முன்னாடி சின்னவர் மருமகளை கொண்டு போய் வீட்டுல வச்சு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருக்காரு. என் பிள்ளைகளத்தையும் கட்டுவேன்னு சொல்ற மாதிரி நீங்களும் அதுக்கு சால்ரா தட்டிக்கிட்டு இருக்கீங்க. என் வீட்டுக்கு அந்த பிள்ளைகளை அனுப்பவே மாட்டேங்கிறீங்க. அதை விட இங்க பாரு, இந்த 2 பொம்பளை பிள்ளைகளையும் பெத்தவ இங்க என்னமோ படம் காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வாயை பழந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைகளோட முடிவையும் கேட்க மாட்டேங்கிறீங்க, அந்த பிள்ளைகளை பெத்தவளோட முடிவையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. சரி சரி, இத்தனை நாள் பொறுமையா இருந்துட்டேல, நான் அந்த ஒரு 3 மாசம் தானே முடியட்டும், கொஞ்சம் பொறுமையா இரு. 3 வருஷங்கிறது 3 நிமிஷம் போல முடிஞ்சு போகும். போங்க போங்க, போய் எல்லாரும் வேலையை பாருங்க. தை முடிஞ்சு மாசி பிறக்கட்டும், அதுக்கப்புறம்ல இருக்கு, அப்புறம் தான் பாப்பீங்க இந்த பஞ்சு யாருன்னு. சரி, பாக்குறோம், போய் வேலையை பாரு போ. என்னன்னே இப்ப என்னன்னே செய்யறது? பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புறதா வேண்டாமா? ஜோசியர் சொல்றத கேட்டா பயமா இருக்கு. பிள்ளைங்க என்ன காலேஜுக்கு தனியாவா போறாங்க? அதான் 4 பசங்க கூட போறாங்கல்ல, பாத்துக்கிடுவாங்க, விடு. இந்த கொல்ல பக்கம் அந்த மலர் பிள்ளை போயிட்டு வர்றதுக்கே கருப்பையும் அவளை தனியா அனுப்ப மாட்டான், இதுல காலேஜுக்கு போறான்னா தனியா விட்டுருவானா? அதெல்லாம் பாத்துக்கிடுவான், விடு. கொஞ்சம் பயமா தானே இருக்கு. என் மகன் சொன்ன மாதிரி பயந்துகிட்டே இருந்தா நம்ம நிம்மதியாவே வாழ முடியாது. எல்லாம் நல்லதுக்கேன்னு நினைச்சு அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு நம்ம நிம்மதியா நம்ம வேலையை பார்ப்போம். பார்வதி, ஜோசியர் சொன்னதையெல்லாம் கேட்டையில? சரி, வாரம் தவறாம ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல போய் விளக்க போட வச்சிரு, பிள்ளைய கூட்டிட்டு வந்துரு. என் கூட மலர் அனுப்புறதுக்கு என் மருமகன் சம்மதிக்க மாட்டானே. நான் கூட்டிட்டு போறேன், நீங்க வீட்லயே உட்காந்துருங்கன்னு சொல்லிடுவான். சரி பாருங்க, யாராவது ஒரு ஆள் கூட போயிட்டு கூட வாங்க. என்ன பிள்ளைய பஸ்ல எல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு காலேஜுக்கு, பேசாம மருமகனையே தினமும் கொண்டே விட்டு கூட்டிட்டு வர சொல்லிடுவோமா? ராவணனையா? உன் பேரன் இப்ப சொல்லிட்டு போனதை கேட்டையா? நான் எதுக்கு இருக்கேன், நான் கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனான். ஆமால்ல, அதை மறந்துட்டேன். சரி, அவனே கூட்டிட்டு போயிட்டு வரட்டும், அதெல்லாம் ராசுக்குட்டி பத்திரமா பாத்துக்கிடுவான். அவன் சொத்து அவனுக்கு பாதுகாக்க தெரியாதா? அதெல்லாம் பாத்துக்கிடுவான். என்னத்தா பேத்தி? இங்க பாரு, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ வந்து நான் கற்பனத்தையும் கட்டுவேன்னு சொல்லணும்னு சொன்னேல, நீ சொல்லி கொடுத்த மாதிரி தானே சொன்னேன். எதுக்கு நீ வந்து விரட்டி விட்ட? உங்க பெரிய தக்காரி அங்க குதின்னு குதிச்சுக்கிட்டு இருந்தா, அந்நேரம் நீ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தியா? அவங்க இருக்கும்போது தானே சொல்ல சொன்னேன், அப்புறம் எதுக்கு வந்த? கோவப்படாதத்தா, நான் அப்படித்தான் வைவேன். உன்னை மூக்குலயே குத்துவேன். இல்லடா பேத்தி, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. நீ இப்படி பேசும்போது வீட்டுக்கு பெரிய மனுஷனா நான் உன்னை வஞ்சு விரட்டத்தையும் செய்வேன். எல்லாம் வெறும் நடிப்பு. நடிப்பா?
ஆமா அப்பதானே நம்புவாங்க. யார் நம்பணும்? எல்லாரும் தான். சரி இப்ப என்ன காலேஜுக்கு அனுப்புவாங்களா மாட்டாங்களாமா? அதே உன் மாமன்காரன் சொன்னான்ல, கருப்பனா? அவனுக்கு தானே கூட்டிட்டு வந்த. மாமா என்ன சொன்னாரு? அவன் சொன்னதையே தான் அவரும் சொன்னாரு. அப்படின்னு நாங்க காலேஜுக்கு போறோமா? ஆமா அனுப்ப சொல்லியாச்சு. கருப்பேன் என்னை மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். அவன் அப்படித்தான் சொல்லுவான். அவனுக்கு நீ சின்ன பிள்ளைன்னு உன்னை விளக்கி விளக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நீ நான் சின்ன பிள்ளை இல்லைன்னு காட்டணும். நான் சொன்ன அவன் கேட்கவே மாட்டேங்கிறாயா. அவன் கேட்க மாட்டான் தா. அவன் கேட்கற அளவுக்கு நீ தான் சொல்லணும். உனக்கு கற்பனை கட்டணுமா வேண்டாமா? கட்டணும் கட்டணும். ஆமா நான் கருப்பனை கட்டுனா பாப்பா யார கட்டுவா? வெண்ணிலா அவ விருப்பம் போல யார வேணாலும் கட்டிக்கிடட்டும். உனக்கு கற்பனை கட்டுறதுக்கு தானே விருப்பம். அதே மாதிரி அவ விருப்பத்தையும் கேட்போம். ஆனா உங்ககிட்ட இந்த பேச்சையெல்லாம் பேசக்கூடாதுன்னு இவ்வளவு நேரம் சண்டை ஓட்டுக்கிட்டு தெரிஞ்சான் அவன் மாமே. நீ அவன் முன்னாடி வந்து நான் கற்பனத்தையும் கட்டுவேன்னு சொன்னதும் உங்க பெரிய தக்காரி மறுபடியும் குதி குதின்னு குதிச்சா. சண்டை பெருசாயிடக்கூடாதுன்னு உன்னை விரட்டி விட்டேன். ஐயா நான் தான் பெரிய பிள்ளையா போயிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு கருப்பை என்னை லவ் பண்ணவே விட மாட்டேங்கிறான்? அவன் லவ் பண்ணலைன்னா என்ன, நீ அவனை லவ் பண்ணு. சரி. என்ன ஏதுன்னு கேட்காம ஓடுற? எனக்கு தெரியும். என் பேத்திக்கு என்ன புரிஞ்சதுன்னு இப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடுறான்னு தெரியலையே. பாவம் என் பேரன். பாப்பா என்னம்மா ஏதாவது சொல்றாளா? நானும் அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கேன். ஒன்றும் வாயை திறக்க மாட்டேங்கிறா. இப்படித்தான் நான் எப்போ கல்யாணம் பேச்சு எடுத்தாலும் அப்படித்தான் உட்காந்துருக்கா. அவள் கூட படித்த பிள்ளை, நீ கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளையை பற்றி அந்த பிள்ளைக்கும் 10 மாதம் ஆயிடுச்சு. இப்போவும் அவள் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு இருந்தான்னா நானும் என்னதே நினைக்கிறது? என் காலம் முடிகிறதுக்குள்ளே இந்த பிள்ளைக்கு ஒரு கால் கட்டை போட்டுடலான்னு பார்த்தா. பாப்பா நீ கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேளுடா தாயி. நான் கேட்குறேம்மா, நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, கேட்குறேன். சரி கேட்டு என்ன ஏதுன்னு சொல்லு. உனக்கு குடிக்கிறதுக்கு காப்பி ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? பக்கத்து கடையை பூட்ட போகிறாங்க, சொன்னேன்னா டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறேன். அருணாச்சலம் மாமா கடையிலையா? பால் இல்லையே, நான் பால் வாங்கி வைக்கல, இல்லாட்டி வீட்டில் போட்டுருவேன். அதுக்கு ஒருக்க மண்ணெண்ணெய் அடுப்பு பற்ற வைக்கணும். இல்லை எனக்கு காப்பி வேண்டாம். உங்கள் வீட்டில் மாட்டு பண்ணையே இருக்குது, பாலுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லைத்தா, ஒன்றும் கோச்சக்கிடாத. சேச்சே அப்படியெல்லாம் நான் ஒன்றுமே நினைக்கல. நான் உங்களையும் சுப்புவையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். பிள்ளைக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வரட்டுமா? இல்லைம்மா இருக்கட்டும், அவளுக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுத்து பழக்கலை, அவங்க தாத்தா திட்டுவார். சரிம்மா சரி சரி பேசுங்க, நான் வெளியே இருக்கேன். சுப்பு நீ எவ்வளவு நேரம் தான் இப்படி பேசாமலே இருக்க போற? எவ்வளவு நேரமா கேட்குறேன் பிள்ளை, வாயை திறந்து ஏதாவது சொல்றியா? உங்க அப்பத்தாவும் பாவம் தானே. பாரு உனக்கும் எனக்கும் ஒரே வயசு தான். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளைக்கும் இன்னும் 2 மாசத்துல 1 வயசு முடிய போகுது. நீ இப்படியே இருந்தா உங்க அப்பத்தாளுக்கும் மனசு கஷ்டமா தானே இருக்கும். நான் பாட்டுக்கு மில்லுக்கு வேலைக்கு போனோமா வந்தமான்னு இருக்கேன். என்னையால யாருக்கு என்ன கஷ்டமும் இருக்காது. அந்த கஷ்டத்தை சொல்லலை பிள்ளை. நீ ஒரு கல்யாணம்னு பண்ணி நீ ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துட்டேன்னா அவங்க அப்பத்தாக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல. அவங்க இந்த தள்ளாத வயசுலேயும் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது உனக்காகத்தான். இல்லாட்டி உங்கள் அம்மா அப்பா போனப்பையே அவங்களும் சேர்ந்து போயிருப்பாங்கல்ல. அப்படித்தானே சொல்லி சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்க முன்னாடியெல்லாம். உனக்காகத்தான் அவங்க அப்படி இருக்காங்க. பாரு அவங்களுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது. எங்கள் அம்மையத்தாளுக்கும் இவங்களுக்கும் ஒரே வயசு, 2 பேரும் ஒரே செட்டு. எங்கள் ஆத்தாளுக்கு பேத்தி நானும் ஒரு பிள்ளையை பார்த்துட்டேன். அப்போ இவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. அவங்களுக்கு இருக்கிற ஒரே கடமை நீ தானே. நீ காதலிச்சா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. முன்னாடியெல்லாம் ரெட்டை சடையை போட்டுக்கிட்டு எவ்வளோ அழகாக சுற்றி சுற்றி வருவேன். இப்போ ஏன் பிள்ளை ஒத்தச்சடை போட்டுக்கிட்டு இருக்க? எவ்வளோ நாளைக்கு சின்ன பிள்ளையாவே இருக்கிறது? உன் வயசு தானே பிள்ளை எனக்கும். நீ யாரையாவது லவ் பண்ணுறியா சுப்பு? லவ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். எனக்கு அந்த தகுதி இல்லை போல. ஏன் பிள்ளை இப்படியெல்லாம் பேசுகிற? உன் மனசில் யாரையாவது நினச்சிருக்கேன்னு சொல்லு பிள்ளை. ஆத்தா கிட்ட நான் பேசுகிறேன். என்ன பார்க்குற? அப்போ அப்படித்தானா? எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணங்கிறதே கிடையாது. நீ கிளம்பு, உன் வீட்டு கிளம்பு. பிள்ளை அழுக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு பாரு. பிஸ்கட் கொடுத்தாலும் வேண்டாங்கிற. நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு போகலைன்னா எங்கள் அப்பா பிள்ளையை தேடி வந்துடுவார். அவர் தேடி வர்றதுக்கு முன்னாடி கிளம்பு. அவர் பேத்தியை தான் தேடி வருவார். பேத்தியை கொடுத்து விட்டா முடிஞ்சது. சொல்லு சுப்பு, யாரையாவது மனசில் நினச்சிருக்கியா? நீ இந்த வார்த்தையை நான் கேட்கும் போதெல்லாம் தலையை குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தா அப்படித்தான்னு தெரியுது. யாரு சுப்பு அது? சுப்பு இங்கே பாருல. சொல்லு பிள்ளை, யார் அது? என் மனசில் நான் ஒருத்தரை நினச்சிக்கிட்டு இருக்கேங்கிறது உண்மைதான் பாப்பா. அப்படின்னா அது யாருன்னு சொல்லு.
ஆத்தா கிட்ட நான் பேசுறேன். ஆத்தா சம்மதிக்காது. எங்க அப்பாவை விட்டு வேணா பேச சொல்லட்டுமா? எங்க அப்பா சொன்னா உங்க ஆத்தா கேட்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீ கிளம்பு. ஏன் சுப்பு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம்? என் காதல் அப்படித்தான் இருக்கு. என்னைக்குமே அது சேராது. நீ கிளம்பு. உனக்கு நேரம் ஆகுது. இன்னும் பிள்ளை கொஞ்ச நேரத்தில் அழுதுருவா. கிளம்பு. நீ ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு. எங்க அப்பாவை விட்டு நான் பேச சொல்றேன். அது முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன்ல. நீ இப்ப கிளம்ப போறியா இல்லையா? எதைனாலும் உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மருதாத பிள்ளை. அதுதான் என் தலைவிதின்னு ஆயிப்போச்சு. இப்ப நீ கிளம்புறியா இல்லையா? சிச்சு குட்டிமா ஒண்ணும் இல்லடா. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அத்தையை பாருங்க. பாப்பா நீ கிளம்பு. உன் பிள்ளை அழுகுறா பாரு. அப்புறம் அவங்க தாத்தா பிள்ளை சத்தத்தை காட்டு ஓடியே வந்துருவாரு. அது என்னமோ உண்மைதான். சரி நான் கிளம்புறேன். நாளைக்கு பிள்ளைய விட்டுட்டு வரேன். என்ன என்கிட்ட சொல்லு பிள்ளை. இந்த விஷயமா பேசுறதுக்குன்னு நீ வராத என்ன? ஏன்ல இப்படி சொல்ற? என் காதல் என்னைக்குமே கைகூடாத ஒரு விஷயம். அதை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. நீ உன் நேரத்தை கெடுத்துக்கிட்டு என் விஷயத்தை பத்தி பேசி உன் நேரத்தை வீணாக்காத. கிளம்பு. சரி நான் கிளம்புறேன். நாளைக்கு வர்றேன். என்ன இவ அழுக ஆரம்பிச்சான்னா அவங்க தாத்தா தூக்கினாதான் அழுகையை நிறுத்துவா. நான் கிளம்புறேன். அப்புறம் எங்க அப்பா கிட்ட என்னையால வசம் வாங்க முடியாது. சரி போயிட்டு வா. மானு என்னடா இந்நேரத்துல இங்க எப்படி வந்த? மாடியில ஏறி மச்சுக்குள்ள குதிச்சு அப்படியே இங்கிட்டு கூடி வந்துட்டேன். இந்நேரத்துல எதுக்கு இங்க வந்த? லவ் பண்ண. என்னது? கருப்பா எந்திரிச்சு வா, லவ் பண்ணுவோம். அடே கருப்பா வாடா, எந்திரிச்சு வா, சீக்கிரம் வா, அப்புறம் விடிஞ்சிரும். உங்க மாமா வீட்ல இருக்காரு தெரியுமா? எல்லாரும் இருக்கும்போதே யாருக்கும் தெரியாம லவ் பண்ணாதான் அது லவ்வா. அப்படின்னு உனக்கு யார் சொல்லி கொடுக்கறது? சொல்ல மாட்டேன். நீ எந்திரிச்சு வா, சீக்கிரம் வா. மானு என்னடா? இங்க வா, படு வா, தூங்கு. முடியாது முடியாது, லவ் பண்ணணும். நீ எந்திரிச்சு வா. காதலிக்கிறவங்க இப்படித்தான் யாருக்குமே தெரியாம லவ் பண்ணணுமா? எங்க வீட்ல என்னை கொண்டு போய் வச்சாலும் நான் இப்படித்தான் சவர் ஏறி எகிரி குதிச்சு உன்னை பாக்குறதுக்கு வருவேன். கருப்பா எந்திரிச்சு வாயா, சீக்கிரம் வாயா பிள்ளை, விடிஞ்சிட போகுது. மணி என்னடா ஆகுது? மணி 12 ஆகுது. இந்நேரம் வரைக்கும் நீ தூங்காம முழிச்சிருந்தியா? ஆமா. ஆமா, உன்னை தூங்கும் போது நைட் பேண்ட் போட்டுட்டு தானே தூங்கணும்னு சொல்லியிருக்கேன். அது தூங்குனா தானடா போடணும். நான் தான் தூங்கலையே. உன்னை பாக்குறதுக்காக தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். வா சீக்கிரம். மனு பேசாம வந்த வழியா எகிரி குதிச்சு உங்க வீட்டுக்கு ஓடிடு. இல்லாட்டி பேசாம இங்கேயே படுத்து தூங்கு. உனக்கு காதலிக்கிற அளவுக்கு சமத்து பத்தாதுன்னு சொன்னது சரியா தான் இருக்கு. நீ எந்திரிச்சு வா. அப்படின்னு யார் சொன்னது? உங்க ஐயாவா? ஐயாவா? இல்லையே. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவர் வாயில இருந்து தானே வரும். அதான் கேக்குறேன். சாச்சா ஐயா பாவம். இது நானா யோசிச்சு சொல்றேன். என் மானுக்கு இப்படி எல்லாம் பேசவே தெரியாதே. இப்ப நீ எந்திரிச்சு வரப்போறியா இல்லையா? வர முடியாதுடி, பொடி. அப்படின்னா நீ என்னை லவ் பண்ணலையா? மானு பிள்ளை என்னடா இப்படி பண்ற? உங்க மாமா பார்த்தாருன்னு வை, அப்புறம் இன்னும் 2 வருஷத்துக்கு நான் வெளியவே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பம் போதுதான் நான் சின்ன பிள்ளை. எப்பவுமே அப்படியே இருப்பேன். நீ எந்திரிச்சு வா. என் தம்பி தூங்குறான் பாத்தியா? என்னைய கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்குறான். என்னால இந்த பக்கம் அந்த பக்கம் நகரவே முடியாது. முத்து தானே உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கானா? அவன் அப்படியே இடுப்புல குச்சம் காட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிடுவான். ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க பாத்தியா? கருப்பா நீ எந்திரிச்சு வாயா பிள்ளை, விடிஞ்சிரும். அப்புறம் லவ் பண்ண முடியாது. சரி போ, வரேன். எங்க வரணும்? மொட்டை மாடிக்கு வந்துரு. அங்க வச்சுதான் லவ் பண்ணணுமா? சரி நீ போ, நான் பின்னாடி வரேன். சரி வந்துரு. என்ன? போ, வரேன். டேய் சேட்ட, இப்ப என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? சரி, இப்போ தூங்கிக்கிட்டு இருந்தவனை எழுப்பி மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்துட்ட. அப்புறம் வேற என்ன பண்ணணும்? லவ் பண்ணணும். சரி பண்ணு. எப்படி பண்ணணும்? அதான் உனக்கு எல்லாம் தெரியுமே. நீ தானே கூட்டிட்டு வந்த. லவ் பண்ணு. அது எப்படின்னு எனக்கு தெரியாது கருப்பா. எப்படி லவ் பண்ணணும்னு தெரியாது. ஆனா நட்ட நடு ஜாமத்துல இப்படி மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வரணும்னு மட்டும் தெரியும். இவ்வளவு சொல்லி கொடுத்த உங்க ஐயா இதை சொல்லி கொடுக்கலையா? ஐயா பாவம், அவரை வையாத. விடியட்டும், அவருக்கு இருக்கு. கருப்பா நீ போய் ஐயாவை ஒன்னும் சொல்லக்கூடாது. அதை இதையும் சொல்லி சின்ன பிள்ளை மனசை கெடுத்து விடுறாரு பாத்தியா? யாருடா சின்ன பிள்ளை? நானா? பின்ன என்ன, நானா? ஆமா நீதான். சரிதான். கருப்பா சொல்லு, எப்படி லவ் பண்ணணும்? மானு, இந்த மாதிரி எல்லாம் தனியா வந்து பேசி பார்த்துதான் லவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல மானு. அப்படித்தானே எங்க அண்ணன்லாம் லவ் பண்ணுச்சு.
உங்க அண்ணன் பண்ணா அதுக்காக நம்மளும் அப்படி பண்ணணுமா? சரி அப்புறம் எப்படி லவ் பண்ணணும் நீயே சொல்லு. மானு, ம் லவ் பண்றதுன்னா இப்படி இல்லடா. அப்புறம் எப்படிடா? ஒருத்தர் மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். ம் சரி. எப்பவும் அவங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். ம் சரி. அதுக்கு பேரு தாண்டா லவ் பண்றது. இப்படி ஜாமத்துல மொட்டை மாடிக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப பனி பெய்யுதுடா குட்டி, உனக்கு இது சேராது. போய் தூங்கு போ. மாட்டேன். நீ வர வர ரொம்ப சேட்டை பண்றடா. நான் சேட்டை பண்ணல, நீ தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டேங்கிற. நான் என்னடா பண்ணேன்? நான் பெரிய பிள்ளையா போனதுக்கு அப்புறம் என்னை லவ் பண்றேன்னு நீ சொன்னேல. குட்டி பிள்ளை, நீ பிறந்ததுல இருந்தே நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கேன். அப்படியாக்கும்? ம், அப்படின்னா என்கிட்ட ஒரு தடவை கூட ஐ லவ் யூ சொன்னதே இல்ல. எனக்கே அது இப்பதானே புரிஞ்சது, 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா அப்ப ஐ லவ் யூ சொல்லல? அதான் நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்ல. சரி இப்ப வந்துட்டேல, இப்ப சொல்லு. டேய், கருப்பா உனக்கு என்னை பிடிக்கலையா? யாரடி சொன்னது? என் உயிரே நீ தாண்டி பிள்ளை. இன்னைக்கு வீட்ல ஜாதகம் பார்த்தாங்க தெரியுமா? அப்பம்போது கல்யாணம் பண்றத பத்தி பேசினாங்க. நான் எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டேன். நீ கேட்டேல எல்லார் முன்னாடியும் இதை சொல்லுவியாமான்னு அப்படின்னு, எல்லார் முன்னாடியும் வச்சு சொல்லிட்டேன். நான் கற்பனை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு. ஆமா, இதப்போ ஆமா, ஜாதகம் பாக்குறதுக்கு ஆளை கூட்டிட்டு வர போறேன்னு ஐயா சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, கோயில்ல இருந்து வரவும் என்னை வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு நீ கடைக்கு போயிட்டேல, நான் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரு ஐயா உட்கார்ந்து இருந்தாரு. யாருடா அது? எனக்கு தெரியாது, நான் அந்த ஐயாவை பார்த்ததில்ல. அவரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்பம்போது பெரியத்த ஏதோ சத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்க கிட்டையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் கற்பனை தான் கட்டுவேன்னு. அப்புறம் மாமா இருந்துகிட்டு இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயாவும் என்னை விரட்டி விட்டுட்டாரு. நீ கேட்ட மாதிரியே நான் சொல்லிட்டேன் பத்தியா? நீ தான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. டேய், நானா சொல்லல? ஆமா, எப்ப சொன்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் முன்னாடியும் வச்சு நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? இது ஏமானு அப்படின்னு சொன்னனா இல்லையா? ஆமாவா? நான் ஓமானா? ஆமா, நீ ஏமானுல. அப்ப எதுக்கு என்னை லவ் பண்ண மாட்டேங்கிற? டேய், நான் லவ் பண்ணிக்கிட்டு தாண்டா இருக்கேன். இப்ப கூப்பிட்டதுக்கு வர மாட்டேன்னு தானே சொன்னேன். இதை பார்த்தா யாராவது தப்பா நினைப்பாங்கல்லடா. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். இங்க பாருமானு, நான் சொல்றத நீ கேட்கணும். இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாது. அதெல்லாம் முடியாது. நீ எங்க அண்ணன் லவ் பண்ண மாதிரி என்னை லவ் பண்ணணும். இப்ப இன்னைக்கு இங்க பார்த்து பேசிட்டோமா, இந்த நாளைக்கு என்னைய வெளியே எங்கேயாவது நீ கூட்டிட்டு போகணும். நாம எங்கேயாவது தனியா போய் உட்காந்து லவ் பண்ணணும். ப்ளீஸ் கருப்பா, சரின்னு சொல்லு. எங்க அண்ணனும் மைனியை லவ் பண்ணும் போதே நான் அப்பவே நினைச்சு வச்சேன். என்னத்த நினைச்சு வச்ச? நினைச்சு வைக்கலடா, நினைச்சு வச்சேன். சரிடா, என்ன நினைச்ச? நானும் பெரிய பிள்ளையா போனதும் இப்படி எல்லாம் லவ் பண்ணணும்னு. அதான் உங்க அண்ணன் பண்ண தப்பு. கருப்பா ப்ளீஸ் கருப்பா, என்னைய அது மாதிரி எங்கேயாவது கூட்டிட்டு போய் லவ் பண்ணு. சேட்ட பிள்ளை, அப்படிலாம் பண்ணக்கூடாதுடா. போ, அப்படின்னா உனக்கு என் மேல பிரியமே இல்ல. டேய் மானு, அழக்கூடாது. நீ என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போகணும். பிள்ளை இங்க வாடா, அழக்கூடாது, இங்க வா. உன் கூட நான் சண்டை. சரி, இப்ப என்ன பண்ணணும் என் மான் குட்டிக்கு? நம்ம எங்கேயாவது போய் லவ் பண்ணணும். சரி, எங்க போகணும்? எங்க போகணும்? எனக்கு எங்கேயும் போக தெரியாதே, பாதை தெரியாதே. நான் ஐசு வீட்டுக்கு போவேன், கோயிலுக்கு போவேன், வேற எங்கேயும் எனக்கு தெரியாதே. இந்த நீ படிக்கிற காலேஜுக்கு போற வழியில ஒரு இடம் இருந்ததுல அன்னைக்கு, அங்க கூட நிறைய அக்கா அண்ணன் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. நம்ம கூட அன்னைக்கு பஸ்ல போகும்போது மயிலா பார்த்தோம்ல, அங்க போவோமா? அங்க நீ முதல்ல போயிடணும், எனக்காக காத்திருக்கணும். நான் லேட்டா 2வது பின்னாடி வருவேன். நீ ஏன்டி இவ்வளவு லேட்டு அப்படின்னு கேட்கணும். அட்டி பிச்சிருவேன் உன்னை. எதுக்கு? நான் முன்னாடி போவேன், நீ அப்புறமா பின்னாடி தனியா வருவ, அப்படித்தானே? தனியா வர்றதுக்கு எனக்கு பாதை தெரியாதுல்லடா. இப்ப நீ தானடி சொன்ன. இல்ல, நம்ம 2 பேரும் ஒண்ணா போவோம். நீ உள்ள போய் நில்லு, நான் கொஞ்ச நேரம் வெளியே நின்னுட்டு லேட்டா உள்ள வாரேன். மானு, எதுக்குடி இந்த பொழப்பு? அப்படின்னா நீ என்னைய லவ் பண்ணவே இல்ல. கண்ட இடத்துக்கும் உன்னை இப்படி எல்லாம் கூட்டிட்டு போய் கெடுத்து வச்சிருக்கான் பாத்தியா உங்க அண்ணன். அவனை சொல்லணும். அங்கெல்லாம் போக கூடாதா? போக கூடாதுடா குட்டி பிள்ளை, தப்பு அதெல்லாம். அப்ப எங்க போகணும்? எங்கேயும் போக வேண்டாம், நம்ம வீட்லயே இருப்போம். இந்த வாரத்துல இருந்து நான் தானே உன்னை காலேஜுக்கு கூட்டிட்டு போவேன். அப்போ சைக்கிள்ல என் பின்னாடி உட்காந்துக்கிட்டு கதையா பேசிக்கிட்டு வா. நீ கேப்பியா? அதை விட எனக்கு வேற என்னடா குட்டி பிள்ளை வேலை? அப்புறம் சாயங்காலம் அது மாதிரி உன்னை நான் தான் கூட்டிட்டு வருவேன். அப்பவும் என்கிட்ட கதையா பேசணும். கிளாஸ்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்லணும். சொல்லுவேன், நான் எல்லாத்தையும் ஞாபகமா வச்சிருப்பேன் உன்கிட்ட சொல்றதுக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? இதுதான் லவ் பண்றதா? இன்னும் இருக்கு. அப்ப நான் ஒன்னு சொல்லிக் கொடு, சொல்லித்தாரேன்னு சொன்னேல, சொல்லிக் கொடு.
நம்ம வீட்ல செம்பருத்தி செடி இருக்குல்ல, ஆமா. அதுல இருந்து தினமும் ஒரு பூவை பறிச்சு என் மானு எனக்கு கொடுக்கணும். கொடுப்பேன். அத நான் பத்திரமா வச்சிருப்பேன். நீ கோலத்துல வச்ச செம்பருத்தி பூவெல்லாம் நான் புத்தகத்துக்குள்ள வச்சிருக்கனே, அது மாணிக்கவா? மணிக்கே தான். சரி, அப்புறம் இப்படி தாண்டா காதலிக்கணும். இன்னும் இது மாதிரி நிறைய இருக்கு. ஆமாவா? அப்ப லவ் லெட்டர் எழுதலாமா? எழுதலாமே. அப்படின்னா நான் தினமும் உனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறேன்னு. நீ தான் என் கூடவே இருக்க போறேலடா, அப்புறம் எதுக்கு லெட்டர்? ஆமா, எதுக்கு லெட்டர்? ஆமா, நான் கொடுத்த லெட்டர்லாம் நீ பத்திரமா வச்சிருக்கியா? வச்சிருக்கனே. அதை நீ எடுத்து எடுத்து பாப்பியா? நான்லாம் நீ கொடுத்த செம்பருத்தி பூவை புத்தகத்துக்குள்ள வச்சிருக்கனா, அதை ஓயாம திறந்து திறந்து பாப்பேன். நான் அந்த லெட்டரை தான் எப்பவும் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐ, அப்புறம் அப்புறம் வேற எப்படி லவ் பண்ணணும்? அப்புறம் நீ கோவிலுக்கு போனேன்னா எனக்கு துண்ணூறு எடுத்துட்டு வரணும், அதை எனக்கு வச்சு விடணும். அதை தான் நான் எப்பவும் செய்வனே. அதான் லவ் பண்றது. அப்படின்னா நானும் உன்னை சின்ன பிள்ளையில இருந்து லவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். அதை தன்னடி பிள்ளை நானும் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா இப்படித்தான் லவ் பண்ணணுமா? ஆமா, இப்படித்தான் லவ் பண்ணணும். அப்புறம் எங்க அண்ணன்லாம் வேற மாதிரி லவ் பண்ணான். உங்க அண்ணன் வேற மாதிரி லவ் பண்ணதுனால தானே அன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லார்கிட்டையும் வசம் வாங்கினான்ல. ஆமா, அப்ப நான் வாய்ப்பில்லையா? சரி போதும், உன் அண்ணன் பேச்சு போதும். சரி, அப்ப நம்மளை பத்தி பேசுவோம். கருப்பா, இங்க பாரு, இன்னைக்கு அவங்க பேசுனாங்கன்னு சொன்னேன்ல, அப்பம்போது அத்தை என்னைய அரவிந்தனை தான் கட்டணும்னு சொன்னாங்க. சொல்லுவாங்க. நிச்சயமா அப்படித்தான் பிள்ளை சொன்னாங்க. அவங்க சொல்றது இருக்கட்டும், நீ யாரை கட்டுவ? எத்தனை தடவை கட்டாலும் நான் உன்னை தான் கட்டுவேன். நீ யாரை கட்டுவ? நான் என் மானை தான் கட்டுவேன். அப்ப அத்தை சொன்னது? அப்படி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு வை, நான் எங்க அப்பா எங்க அம்மாவை தூக்கிட்டு போய் தாலி கட்டின மாதிரி உன்னை தூக்கிட்டு போயிருவேன். நீ என்னை தூக்கிடுவியா? தூக்கிடுவேன்டா. இப்பவே உன்னை தூக்கி மடியில தானே வச்சிருக்கேன். நான் கணக்குறேனா? என் மானு பிள்ளைய தூக்கி வச்சிருக்கிறதுக்கு எனக்கு கணக்குமா? பூ மாதிரி இருக்கடி ராஜாத்தி. கருப்பா, நம்ம நாச்சியார கட்ட தைக்க கொடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் போடாம புதுசா பத்திரமா வச்சிருக்கேன். காலேஜுக்கு போகும்போது ஒன்னா போட்டுட்டு போவோம். சரி, ஒன்னா போட்டுட்டு போவோம். காலேஜ்னா நல்லா இருக்குமா? நீ வந்து பார்க்கத்தானடா போற, பாரு. சரியா? நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே கிளாஸா இருக்குமா? எப்படி இருக்கும்? ஒரே கிளாஸா இருக்காது. ஸ்கூல்ல எப்படி இருக்கும், உனக்கு வேற எனக்கு வேற எதுன்னு இருந்தது, அதே மாதிரி தான் இருக்கும் காலேஜ்லயும். அப்படியா? ஆனா நான் இன்டர்வல் பீரியட்ல, லஞ்ச் பீரியட்ல, மத்தியானம் இன்டர்வல் பீரியட்ல வந்து உன் கிளாஸ்ல உன்னை பாத்துக்கிறேன். சரியா? சரி. சரி, நேரமாச்சு, குட்டி பிள்ளை போய் தூங்குறீங்களா? கருப்பா, விடியட்டுமியா? அவ்வளவுதான், என்னை மொத்தமா சோழியை முடிச்சிருவாங்க. நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. நீ இருக்கிறதுனாலதான் கவலையா இருக்கு. உன்னையும் என்னையும் இப்படி ஒன்னா வச்சு பார்த்தாங்கன்னு வை, பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், வேற வேற மாதிரி கதை கட்டி விட்டுருவாங்க. என்ன கதை கட்டி விட்டுருவாங்க? என்னென்னமோ கதை கட்டி விட்டுருவாங்கடா. கிளம்பு. நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி துருன்னு பேசுற, இப்ப பெரிய ஆள் மாதிரி பேசுற. அதெல்லாம் உனக்கு தெரியுதா என்ன? ஆமா, அப்பம்போது நீ வேற மாதிரி பேசுவ, இப்ப வேற மாதிரி பேசுற. அதுக்கு தான் எங்க அப்பா என்னை 2 வருஷம் வெளியே இருக்க சொன்னாரு. அப்படி இருந்தும் நான் ஒழுங்கா பேசலைன்னா அப்புறம் 2 வருஷம் வெளியே இருந்ததுக்கு என்ன பிரயோஜனம்? நீ அப்பம்போது சொன்னேல என்னைய தப்பு தப்பா பாக்குறதுக்கு தோணுதுன்னு, அப்பனா என்ன அர்த்தம்? மானுக்குட்டி, நானே ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன கொம்பு சீவி விடாதடா குட்டி பிள்ளை. கிளம்பு. அப்படின்னா இப்ப நீ அப்படி தப்பு தப்பா பார்க்க மாட்டியா? அடியே, ஏண்டி என்ன படுத்துற? சொல்லு, அன்னைக்கு மட்டும் அப்படி பேசுன. குட்டி பிள்ளை, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா, அது தப்பு. நீ அப்ப பேசுன? அது தப்புன்னு தெரிஞ்சதுனால தான் நானே வாலண்டியரா 2 வருஷம் வெளியே இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். கருப்பா, அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு நான் எப்படி சொல்லுவேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லி தரட்டா? நீ சொல்லியே கொடுக்க மாட்ட, நான் வேணா ஐயாட்ட போய் கேட்கட்டா? ஆஹா, அடியே கேட்றாத. அப்பனா நீ சொல்லு. என் செல்ல பிள்ளைல, என் சமத்து பிள்ளைல. நானா? நீ தாண்டா குட்டி, வேற யார் இருக்கா எனக்கு? சரி சொல்லு. மாமன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னு நான் சொல்லி கொடுப்பேன் உனக்கு. அது வரைக்கும் சமத்து பிள்ளையா இருப்பியான். சரியா? ஆனா இதை பத்தி யாருக்கிட்டையும் நீ கேட்க கூடாது. சரி. இப்போ வீட்டுக்கு போறியா? நம்ம விடிய விடிய இப்படியே உட்காந்துருப்போம். விடிஞ்சதும் எங்க அம்மா வாச தொளிக்கிறதுக்கு கதவை திறந்துக்கிட்டு வருமா, நான் குடுக்குடோன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் 4 மணிக்கு பால் கறக்க போகணும். உன்னை இங்க தனியா விட்டுட்டு நான் எப்படி போவேன்? நானும் உன் கூட பால் கறக்க வாரேன். அது வரைக்கும் இந்த பணியிலேயே உட்காந்துருக்க போறியா? சொன்னா கேட்கணும். வந்த வழியே கிளம்பு. சரி போ, போறேன். அப்படி சலிச்சுக்கிட்டு போக கூடாது, சிரிச்சுக்கிட்டே போகணும். சரி, அப்படின்னா அடுத்து எங்க மீட் பண்ணணும்? குட்டி பிள்ளை, இவ்வளவு நேரம் கதை கதையா சொன்னேன்ல. சரி சரி சரி. அப்படின்னா ஐ லவ்
லவ் யூ சொல்லு. எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்க போறேன். அச்சச்சோ சரி தூங்கு தூங்கு. மனு, உன் கையை எடுத்து என் கண்ணில் வை. எதுக்கு கருப்பா? சும்மா என்ன செஞ்ச சொல்லு. சும்மா தாண்டி பிள்ளை. சரி போ, போய் தூங்கு போ. நீ நானும் தாண்டா. தம்பி இன்னும் கொஞ்ச நேரம் என்ன காணும்னா தேடி வந்துருவான். இங்க பாரு, இனிமேல் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது என்ன? சரி. சரி போ, போய் தூங்கு போ. டாடா குட் நைட். குட் நைட், டாட்டா. போகும்போது மச்சு கதவை நல்லா பூட்டிரு, பூனை எதுவும் உள்ள வந்துட போகுது. சரி. சரி வா எந்திரி, நானும் மச்சு வரைக்கும் வந்து உன்னை இறக்கி விடுறேன் வா. வா.